வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது இது வரைக்கும் பைனரி டைப்ஸில் பைட்ஸ் அண்ட் பைட் அரே வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ மெமரி வியூ டேட்டா டைப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? மெமரி வியூ டேட்டா டைப் எதுக்காக பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டான பல எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மெமரி வியூ இன் பைத்தான். சரிங்களா? So what is memory view in Python? அதாவது memory view னா என்ன? A memory view is a safe way to expose the buffer protocol in Python. It allows you to access the internal buffers of an object by creating a memory view object. So இதில் a safe way to expose அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு பாதுகாப்பான வழி நம்ம பைத்தானில் ஒரு பஃபர் ப்ரோட்டோக்கால் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் பஃபர் ப்ரோட்டோக்கால்னால் என்ன? பஃபர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சிம்ப்ளி பஃபர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் as a way to expose the binary data from another object to the Python programmer. ஒரு பைனரி டேட்டாவை இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு பொருள்லேருந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பஃபர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தே கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஆஸ் அ ஜீரோ காப்பி ஸ்லைசிங் மெக்கானிசம் யூஸிங் their ability to reference a block of memory. It is possible to expose any data to the Python programmer quite easily. இப்போ என்ன சொல்ல வராங்க? பஃபர் ப்ரோட்டோக்கால்னால் ஃபஸ்ட்டு என்ன? மெமரி வியூனா என்ன? மெமரி வியூனா ஒரு பாதுகாப்பான வழி பஃபர் ப்ரோட்டோக்காலை வெளிக்கொணர்றதுக்காக பைத்தான் யூஸ் ஆகுது. எக்ஸ்போஸ்னால் அதானே, வெளிக்கொணர்தல் அப்படிங்கிறது தான் எக்ஸ்போஸ். பஃபர் ப்ரோட்டோக்கால்னால் என்னப்பா? பஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா ஒரு வழி, அதை பைனரி டேட்டாவை இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து வெளிக்கொணர்றதுக்காக பைத்தான் ப்ரோக்ராமருக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் பஃபர் ஸ்ட்ரக்சர். இதை இன்னுமே டீட்டெயிலாக படிக்கலாம். எனக்கே இன்னும் ஃபுல்லாக இதோட அர்த்தம் ஃபுல்லாக புரியலை. ஸோ அந்த தெளிவான விளக்கம் கிடைக்கிற வரைக்கும் இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது which allow Python code to access the internal data of an object that supports the buffer protocol without copying. இப்போது என்ன சொல்லியிருக்கு? மெமரி வியூ ஆப்ஜெக்ட்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைத்தான் கோடுக்குள்ள இன்டர்னல் டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஜெக்ட் சப்போர்ட் பண்ணுது இல்லையா, அது நம்ம அதை காப்பி பண்ணாமல் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது தான் பஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, மெமரி வியூ ஆப்ஜெக்ட்ஸ் allow Python code to access the internal data of an object that supports the buffer protocol without copying. இது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மெமரி வியூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயத்த நான் அப்படியே ஈயடிச்சான் காப்பியாக எழுதாமல், அப்படியே நான் காப்பி பண்ணாமல், நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த இன்டர்னல் டேட்டாவை நான் பார்த்து அதை நான் ஆக்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். புரியுதா? அதாவது மெமரி வியூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பைத்தான் கோட்குள்ள இன்டர்னல் டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட். அதை நான் இன்டர்னல் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் நான் அந்த மெமரி வியூ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நான் காப்பி பண்ணல, நான் ஆக்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா?
அதாவது காப்பியிங் அப்படின்னா நகல் எடுக்கிறது, அதுதான் காப்பியிங் இல்லையா? இப்போ நான் ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் நான் என்னோடய ஒரு ஷீட், என்னோடய மார்க் ஷீட் இருக்குன்னா அதை நான் கொண்டு போய் நான் ஜெராக்ஸ் மிஷினில் வச்சு நான் காப்பி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இன்னொரு நகல் உருவாக்கிடும், க்ளோனிங் மாதிரி. ஆனால் மெமரி வியூ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நகல் எடுக்காது. சரிங்களா? இப்போது நான் அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு பேப்பரில் ஜிகே அகாடமின்னு எழுதி நான் அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த பேப்பரை போட்டுட்டேன் அப்படின்னா அந்த பேப்பருக்குள்ளே இருக்கிற திங்கை நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இன்னொரு இதுக்கு கொண்டு வர மாட்டேன். அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த பேப்பரை நானும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பஃபர் ப்ரோட்டோகால். அதாவது அந்த கண்டெய்னரோட உரிமையாளர் தான் அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுவார். இப்போ நான் என்னோடய வீடு இருக்குது, என் வீட்டுக்கு ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை போட்டு தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரணும். சரிங்களா? இப்போது அந்த சாவியை நான் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணலாம் இல்லையா? அந்த சாவியை நான் டூப்ளிகேட் பண்ணாமல் நான் ஆக்சஸ் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மெமரியை வச்சு நான் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு வியூ பண்ணுறேன், அவ்வளோதான். பஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் ஆக்சஸ் டு வியூ த இன்டர்னல் டேட்டா வித்தவுட் காப்பிங். நான் உள்ளே இருக்கிற தரவுகளை நான் நகல் எடுக்காமல் உள்ளே இருக்கிற திங்ஸ் என்னன்னு பார்க்குறக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நான் பார்க்குறேன், அதை நான் வியூ பண்ணிக்கிறேன், ஆக்சஸ் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். Which object exposes the buffer interface to Python? Memoryview objects பஃபர் இன்டர்ஃபேஸஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது நல்ல டீட்டெயில்டாகவே நம்ம மெமரி வியூ பற்றி பார்த்துட்டோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெமரி வியூ ஃபங்க்ஷன் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதாவது முன்பாகவே பைத்தான்குள்ளே கட்டமைக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க பாருங்கள். enable Python to directly read and write access to the internal byte oriented data of an object that supports the buffer protocol without actually copying it. இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெமரி வியூ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணுது, பைத்தானில் டைரெக்டாக ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ், அதாவது நான் படிக்கவும் முடியும், அதில் ஓவர் ரைட் பண்ணவும் முடியும். அந்த ஆக்சஸை நான் இன்டர்னல் பைட் ஓரியன்ட் டேட்டா, அதாவது அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இன்டர்னல் டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் சப்போர்ட்ஸ் த பஃபர் ப்ரோட்டோகால் வித்தவுட் ஆக்சுவலி காப்பியிங் இட். இப்போ உங்களுக்கு இதை இங்கிலீஷில் படிக்கும்போதே உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன விஷயத்த நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த 2 types ஆஃப் மெமரி இன் பைத்தானில் 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெமரி, இன்னொன்று வந்து டைனமிக் மெமரி. அதாவது ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னா ரொம்ப நிலையான ஒரு மெமரி. டைனமிக் மெமரி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் மெமரிங்கிறது வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அந்த மெமரி அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது, அதுதான் ஸ்டாட்டிக். டைனமிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், வேரியபிள் மாதிரி நம்ம எப்போ வேணுமோ அப்போ மாற்றிக்கிறது. ஸோ 2 டைப்ஸில் வந்து மெமரியில் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். வை ப்ரோட்டோகால் பஃபர்ஸ் ஆர் யூஸ்ட்? ப்ரோட்டோகால் பஃபர்ஸை ஏன்பா நம்ம யூஸ் பண்ணுறோம்? ப்ரோட்டோகால் பஃபர்ஸ் ஆர் ஐடியல் ஃபார் எனி சிச்சுவேஷன் இன் விச் யூ நீட் டு serialize structured record like typed data in a language neutral, platform neutral, extensible manner.
They are most often used for defining communications protocol and for data storage. இப்போ ப்ரோட்டோகால் பஃபர்ஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணணும் இதை, இது எதுக்காக அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சீரியலைஸ்டு ஸ்ட்ரக்சர், சீரியலைஸ்னால் என்ன, சீரியல் அப்படின்னாவே ஒரு வரிசை. ஸோ ஒரு வரிசையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அதில் எதையுமே நம்ம மாற்றாமல் அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் டேட்டாவை வந்து நம்ம அதை காப்பி பண்ணாமல் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மட்டும் சீரியலைஸ்டு ஸ்ட்ரக்சர்டு record like typed data in a language neutral. ஸோ அதாவது வந்து ரெக்கார்ட் லைக் சீரியலைஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்கார்டு எடுத்தோம் அப்படின்னா டைப்டு டேட்டா இன் லாங்குவேஜ் நியூட்ரல், பிளாட்ஃபார்ம் நியூட்ரல், எக்ஸ்டென்சிபிள் மேனர். ஸோ இதை பற்றி இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், some of the advantages of using protocol buffers include compact data storage, fast parsing, availability in many programming languages, optimized functionality through automatically generated classes. So compact data storage and fast parsing இது என்னங்கிறத கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், டீட்டெயில்டான ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹவு டு ப்ரோட்டோகால் பஃபர்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி. த ஃபாலோயிங் டயக்ராம் ஷோஸ் ஹவ் யூ யூஸ் ப்ரோட்டோகால் பஃபர்ஸ் டு ஒர்க் வித் யுவர் டேட்டா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரோட்டோஃபைல் டு டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது வந்து ப்ரோட்டோஃபைல். இன்புட் வந்து ஜெனரேட் கோட் யூஸிங் த ப்ரோட்டா கம்பைலர். அவுட்புட் வந்து ஜாவா .py, CCR அதர் சோர்ஸ் ஃபைல்ஸு. compile pb code with your project code. output வந்து compiled classes. input வந்து use pb classes to serialize, share and deserialize data. இது வந்து protocol buffers ஓட workflow. the code generated by protocol buffers provides utility methods to retrieve data from files and streams, extract individual values from the data, check if data exists, serialize data back to a file or stream, and other useful functions. The following code samples show you an example of this flow in Java as shown earlier. This is a .proto definition. எனக்கு